ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரகலா சொல்லியிருக்காங்க, அந்த டிரைவரை பற்றி நம்ம விசாரித்து தீரணும், ஏன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்து முடிஞ்சாகணும், அதுக்கு அந்த டிரைவர் பிரச்சனையாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு கூட பயமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, இது வரைக்கும் அந்த டிரைவரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, சொல்ல போனாக்கி அவனுடைய பேர் கூட இது வரைக்கும் தெரியாது, ஆனால் எங்கள் அக்கா அவனை ரொம்பவே நம்பிட்டு இருக்கிறா, அது கண்டிப்பாக நம்ம உடச்சே தீரணும். இப்படிலாம் சிவனாண்டிகிட்ட சந்திரகலா சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி ஒளிஞ்சு நின்று இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, ஆமாங்க, நம்ம அவனை பார்த்து பயப்பட போய் நம்மளை பார்த்து அவன் பயப்படணும், அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது, என்னது நம்மளை பார்த்து அவன் பயப்படணுமா, அதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, வேறு ஒன்றும் இல்லைங்க, அவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால அவன் யார், அவனுடைய பூர்வீகம் என்ன, அவனுடைய வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் ஃபேமிலியை பற்றி நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம கையில் அவன் சிக்கிடுவான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே சிவனாண்டி சொல்கிறாங்க, அப்போ அவனுடைய பேர் கூட உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்கும்போது, தெரியாதுங்க, ஆனால் எங்கள் அக்காவை நம்ப வச்சுட்டாவன், அதனால எங்கள் அக்காவும் அவனை பற்றி எதுவுமே பெருசாகவே விசாரிக்கலை, சொல்லப்போனால் அவன் பேர் கூட எங்களுக்கு தெரியாது இது வரைக்கும், அதனால் அவனுடைய ஃபேமிலியை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வலைக்குள்ளே அவன் சிக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே சீக்கிரமாகவே நடக்கணும், அப்படி நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணத்தில் அவன் எந்தவித சிக்கலும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லவும், உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், அவனை பற்றி என்னன்னு சொல்லி உடனே இப்போ கண்டுபிடிச்சி தீரணும் அப்படிங்கும்போது, சரி நீ ஒரு பக்கம் விசாரி, நானும் ஒரு பக்கம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சந்திரகலா, சரிங்க நம்ம ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், நம்மளை யாராவது பார்த்துட போகிறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கார்த்தி பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா வீட்டுக்கு வரவும் கார்த்தியும் சந்திரகலாவும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருமே மனசுக்குள்ளே அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சந்திரகலா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்கிற, எதுக்காக அங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை பற்றி எல்லாமே நான் சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சி என்கிட்ட உன்னை பயப்படுற அளவுக்கு நான் கொண்டுட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மனசுக்குள்ளே நினைக்கவும், இங்கே பார்த்தோம்னா கார்த்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நீயும் சிவனாண்டி என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக நீ ஏதோ ஒரு திட்டத்தை மட்டும் போட்டிருக்குன்னு தெரியுது, ஆனால் சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது, அது சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சி நான் சாமுண்டீஸ்வரி அத்தைகிட்ட அதை தெரியப்படுத்தி உன்னுடைய முகத்தெரிய நான் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு மறைச்சிக்கிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி ரூமுக்குள்ளே இவங்க பேசுகிற அந்த வீடியோ அவங்க போட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே தெரியல. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசியிருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு எதிராக தான் ஏதோ இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அந்த சிவனாண்டி கூட கை கோர்த்துக்கிட்டு ஏதோ அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக தான் சிவனாண்டி இருக்கிறாங்க, அதாவது சாமுண்டீஸ்வரியோட கௌரவத்தையும் அவங்கள அழிச்சு தீரணும்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டி இருக்கிறாங்க. ஆனால் சந்திரகலா சிவனாண்டி கூட கை கோர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு எதிராக தான் சந்திரகலா செயல்பட்டு இருக்கிறாங்க, கூடயே இருந்துக்கிட்டு அவங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது அத்தைக்கு உண்மை தெரியாதனால இவங்க தன்னுடைய தங்கச்சி அப்படிங்கிறதுனாலையும் அவங்க எல்லாமே சந்திரகலாவை சந்தேகப்படாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சந்திரகலா எதுக்காக சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க, என்ன சூழ்ச்சில பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஆக மொத்தத்தில் ரேவதியோட கல்யாணத்தில் ஏதோ பெரிய பிரச்சனையை இவங்க ஏற்படுத்த போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. அன்னைக்கு கலசத்தை திருடிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி அத்தையோட கௌரவத்தை நாசம் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே திட்டம் போட்டாங்க. ஆனால் அது நடக்காமல் போச்சுது. ஆனால் ரேவதியோட கல்யாணத்தில் கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு சதிவலை பண்ணுவாங்க. சொல்ல போனாக்கி இந்த புடவை விஷயத்தில் அது மாதிரிக்கு மல்லிகா அவங்க டாக்டர் அவங்க விஷயத்தில் எல்லாத்துலேயும் இவங்களும் கூட்டு இருக்குமோன்னு கூட எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு ரொம்பவே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கார்த்தி. அப்போ மயில் வாகனம் வராங்க. என்ன விஷயத்தை பற்றி நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்தி அந்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன டிரைவர், இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, சொல்ல போனாக்கி சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு சிவனாண்டியை கண்டாலே பிடிக்காது, சிவனாண்டிக்கும் சாமுண்டீஸ்வரி அத்தை கண்டாலே பிடிக்காது, சொல்ல போனாக்கி இவங்க ரெண்டு பேரும் ஒரு எதிர் துருவமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சின்னத்தை என்னன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் ஏதோ நெருக்கமாக இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்மந்தம், இவங்க ரெண்டு பேரும் என்ன பற்றி பேசியிருப்பாங்க,
அப்படின்னு மயில் வாங்கின சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் வீடியோ எடுத்ததை தவிர அவங்க என்ன பேசுனாங்கன்னு நான் கேட்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் இவங்க அத்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் அவங்க ஏற்படுத்துகிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்கவும், ஐயோ அப்போ கூடயே இருந்துக்கிட்டு இவங்க சாமுண்டி சிரத்தைக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு மயில் வாங்கின சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சீக்கிரத்திலே கார்த்தியை பற்றின ஃபேமிலி பற்றி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து எல்லாமே விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி யாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு